ஏண்டா உதவாக்காரங்களா? சங்கர உயிரோட பார்த்துட்டு அவனை இங்க புடிச்சிட்டு வராம உதப்பட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சாரி சார். என்ன சாரி? ஏன் மிஸ்டர் சக்கரவர்த்தி, சங்கர் உயிரோடு இருந்தா உங்க மகன் திவாகரனை சங்கர் எப்படி ராஜசேகரன் நம்புவான்? அங்கதான் இருக்கு அந்த ராஜசேகருடைய புத்திசாலித்தனம். நாம பழம் பெருச்சாலினா அவன் பழம் பெருச்சாளி. எந்த நெக்லஸுக்காக நாம பாடுபடுறோமோ அவனும் அதே நெக்லஸுக்காகத்தான் பிளான் பண்றான். யூ ஆர் ரைட் டாடி. நேத்துதான் ரொம்ப தந்திரமா அவங்கிட்ட இருக்க நகையெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணேன். அந்த நெக்லஸ பாத்தியா? அவ்வளவு சுலபத்துல காட்டிடுவானா? மத்த எல்லா நகையும் காட்டலாம், ஆனா அந்த நெக்லஸ காட்டவே இல்லையே. இரும்பு பெட்டியை திறக்க முடியல, நம்பர் மறந்து போச்சு சொல்லிட்டானே. திறக்க முடியலையா? ஹலோ நளினி, நான் தாமா பேசுறேன். என்ன அங்கிள், நான் நாளைக்கு புறப்பட்டு வரேன். நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தானே? ஆமா அங்கிள். ரொம்ப சந்தோஷம். அங்கிள், என் கூட சங்கரோட அம்மாவும் வராங்க. யாரு யாரு? சங்கரோட அம்மாவும் வராங்க. சங்கரோட அம்மா. காஷ்மீர்க்கா? ஆமா அங்கிள். வரட்டும் வரட்டும். நான் வச்சிடட்டுமா அங்கிள்? சுஜி, நீ வரியா? காஷ்மீருக்கு வரியா? சங்கர், 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 என்னப்பா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார், அந்த இலையெல்லாம் பூச்சி கடிச்சிருக்கேன், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வெரி குட். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிறியே, அப்படித்தான் இருக்கணும். ஒரு குட் நியூஸ். என்ன சார்? நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல நளினியோட உங்க அம்மாவும் வராங்க. அம்மா வராங்களா? எஸ். மகனை பிரிஞ்சு தகப்ப இருக்க முடியும், ஆனா தாயால இருக்க முடியுமோ? நாளை காலையில நாம 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போறோம். நீ இங்கே இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? ஓகே சார். அம்மா வராங்க. சார், சார், அம்மா வரல? எல்லா பேசஞ்சரும் வந்துட்டாங்க, அம்மா நளினியும் காணுமே. நளினி பிளைன மிஸ் பண்ண மாட்டாளே? என்கொயரியில விசாரிச்சியா? கேட்டேன் சார். டெல்லியில இருந்து புறப்பட்டவங்க லிஸ்ட் அவங்க பேரே இல்லையா? மனுஷன் எப்படி பதறிக்கிட்டு இருக்கான் வந்து. சரி, வீட்டுக்கு போய் ட்ரங்க் கால் பண்ணலாமா? புக் a call to Delhi 881761. No, lightning call. No use. My good old friend Rajasekharan. நீ டெல்லிக்கு போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நளினியும் மனைவியும் இப்ப அங்க இல்ல. இங்க காஷ்மீர்ல எங்க கஸ்டடியில எல்லா சௌரியத்தோட இருக்கிறாங்க. அட பாவிகளா, இன்னும் நீங்க உயிரோட இருக்கீங்களா? என்ன பார்ட்னர், திகச்சு போயிட்ட? அடையாளம் தெரியாம நீ ஜெயராஜ்ங்கிற பெயரில மறைஞ்சிருந்தாலும் நாங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். பாத்தியா? இதத்தான் உயிர் சிநேகிதம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பார்ட்னர் சொல்லாதீங்க வர்மா, உயிர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. கரெக்ட் மைக்கேல். சிநேகிதங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த புனிதமான வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. பாத்தீங்களா பார்ட்னர், ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தவன் பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். அது ஒண்ணுமில்ல சக்கரவர்த்தி,
இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம 3 பேரையும் எதிர்பாராம சந்திச்ச ஷாக்ல அப்படி பேசுற. இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்க? என் மனைவியின் அழுதி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் எந்த பழியை என் தலைமையில சுமத்தலாம் நீங்க வந்திருக்கீங்களா? பாவீங்களா? பாவியா? நாங்க கஷ்டப்பட்டு கோயில்ல கொள்ளையடிச்ச 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ பதுக்கி வச்சிருக்கிறியே, நீ எப்பேற்பட்ட ஆடு? என்ன கோவில்ல கொள்ளை அடிச்ச நெக்லஸ நான் பதுக்கி வச்சிருக்கேன்? என்ன உளறீங்க? அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? நிச்சயமா தெரியாது. சக்கரவர்த்தி இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டார். ஒரு ஷாக் கொடுத்தா இம்மிடியேட்டா பதில் சொல்லிடுவார். போன நளினி கிட்ட கொடு. அங்கிள் அங்கிள் ஹலோ அம்மா நளினி, நான் தான் பேசுறேன். இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல அங்கிள். அங்கிள் எங்களை ஏர்போர்ட்ல இருந்து கடத்தி இங்க கொண்டு வந்து இங்க ஒரு போட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். எங்களை காப்பாத்துங்க அங்கிள். நீ எங்கம்மா இருக்க? பத்திரமான இடத்துல தான் இருக்கிறான். அப்பா, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துற? அப்ப அந்த லாக்கரை திறந்து வைர நெக்லஸ் எடுத்து கொடு. எந்த லாக்கர், எந்த நெக்லஸ் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? அன்னைக்கு என்கிட்ட காட்டிய அந்த லாக்கர். சங்கர், என்னப்பா இது? நீயா இப்படி பேசுற? அவன் சங்கர் இல்லப்பா, திவாகர், என் மகன். வேற எப்படி பேசுவான்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். அடப்பாவி, கேவல பணத்துக்காக தன் சொந்த மகனை இன்னொருத்தர் மகன் யாராவது அனுப்புவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? போ! You bastard! டைகர்! திவாகர், அந்த லாக்கரை இங்கே வை. எனக்கு தெரியும்பா. டைகர், போயிட்டு போ. ஓ, ஓ, மரியாதை அந்த லாக்கரை தர. எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. அப்ப நளினி உன் மனைவி 2 பேரையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. என்ன ஏப்பா சித்திரவதை பண்றீங்க? நான் என்ன பாவம் பண்ணணும்? கொஞ்ச நாள் உங்க கூட சரிகமா இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், அந்த நெக்லஸ பத்தியும் அதை பத்தின விவரமும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. மரியாதை அந்த லாக்கரை தர. நான் தான் சொன்னேனப்பா, எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. தெரியாது. ராஜசேகரா, இன்னும் 24 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள அந்த நெக்லஸ் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல உன்னை பீஸ் பீஸா கிழிச்சுடுவேன். டைகர், இவனை பார்த்துக்கோ. திவாகர், இங்கே இரு. நன்றி, எங்க போற? அவங்கதான் காவல் இருக்காங்களே. குடிச்சிட்டு இருக்காங்கம்மா. இந்த நேரத்தை விட்டா நாம தப்பிக்கவே முடியாது. வாங்கம்மா. நீங்க போயிடுங்கம்மா. நீங்க தப்பிச்சு போயிடுங்க. நீங்க போயிடுங்கம்மா. நீங்க போங்க.
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके சங்கர், நான் சங்கரோட அம்மா. இது ஏதோ பைத்தியம் போல இருக்குது. இது சங்கரே இல்ல. சங்கர், என்ன பயிரலாம்? என்ன இது? கூத்துல கோமாளி வந்த மாதிரி தாலியை கட்டி முடிச்சுட்டாங்க. சோத்த சாப்பிடணும். நீ வேற குறுக்க வந்துட்டு ஏமா எடுத்துட்டு போ. சங்கர், 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 என்னப்பா பார்த்துட்டு சும்மா இருக்கே? விடு. டாக்டர் பிரேமா, டாக்டர், என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? 25 வருஷத்துக்கு முன்னால என்னையும் என் குழந்தை சங்கரையும் நீங்க தானே காப்பாத்துறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? டாக்டர், நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இது சங்கர் இல்ல, குரு. குரு என்ன டாக்டர், என் மகள் சங்கரை என்கிட்டே குருன்னு சொல்றீங்களே, எனக்கு பைத்தியமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் பைத்தியமா? இந்த குருவா பிரேமா, என்ன இதெல்லாம்? ஆமா, நீ இத்தனை நாளா உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, இந்த குழந்தையாவது உயிரோட பிறக்கணுமே, இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ பிரேமா, பிரேமா, ஐயோ ஐயோ. பிரேமா, சாரிண்ணா, இந்த குழந்தைய என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. பிரேமா, இந்த தடவை பிறந்த குழந்தை இறந்துட்டதுன்றது ஜானகிக்கு தெரியவே கூடாது. ஆனா மயக்கம் தெரிஞ்சது குழந்தை எங்கன்னு கேட்பாளே. உண்மை தெரிஞ்சா அந்த அதிர்ச்சியில உயிரியே விட்டுருவாளே. டாக்டர், நீங்க அட்மிட் பண்ண சுமதிங்கிற பேஷண்ட்டுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. எங்க ஆண் குழந்தைங்க டாக்டர்? ஐசி, இத வந்துட்டேனா? பிரேமா, என்னன்னா? கொஞ்சம் எப்படி வாமா. பிரேமா, நீ மனசு வச்சா உங்க அண்ணி உயிரை காப்பாற்ற முடியும். என்ன சொல்றீங்க? மயக்கமா இருக்கிற அந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதுல ஒரு குழந்தைய உங்க அண்ணி கொடுத்துரு. நான் ஒரு டாக்டர். நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனால் கடவுளா பார்த்து கொடுத்துருக்கிற சந்தர்ப்பம். உன் அண்ணி உயிரை காப்பாத்துறதுக்காக இதை செய்யக்கூடாத. ஒருவேளை இந்த உண்மை வெளியாயிட்டா சத்தியமா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். குற்றத்துடைய பொறுப்பு பூரா நானே ஏத்துக்கிறேமா. பிளீஸ். அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு நீங்க தாயாயிட்டீங்க. டாக்டர்,
எனக்கு ரெட்ட குழந்தையா பிறந்தது. ஆமா சுமதி. அம்மா 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 இன்ஸ்பெக்டர்ல இப்ப வந்துருவாரு. சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்கிறாரு. அவரும் வந்துருவாரு. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. யார் இருக்கிறது சார்? நான் ரைட்டர். உங்களுக்கு என்ன வேணும்? என் கல்யாணத்துல 4-5 காலி பசங்க போட்டு கலாட்டா பண்ணி எங்க அம்மாவை கிட்னாப் பண்ணி போயிட்டாங்க. யாருக்கு ரிப்போர்ட் பண்றது? ஓஹோ, சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. உட்கார். வெல்கம் மிஸ்டர் சங்கர். நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா அந்த நெக்லஸ் என்கிட்ட கொடுத்துரு. இல்லன்னா நீ இங்கிருந்து தப்பவே முடியாது. டெல்லியில நடந்த கோயில் கொள்ளையில இவன் தான் லீடர். அந்த நெக்லஸை திருநவனே இவன் தான். சாட்சிக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். நீங்களும் வரணும். இவருக்கே விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்திருக்க? அவரு மேல விலங்க. எலிய பிடிச்சிட்டு வர, பொரிய கொடுத்தா பூனைய பிடிச்சிட்டு வர. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் சங்கர். எல்லாம் என்னுடைய ஏற்பாடுதான். இன்ஸ்பெக்டர் கணேஷ், எதிரிகள் என்ன ஒரு கேடின்னு நினைக்கணும். அப்பதான் நம்ம வேலை சுலபமா முடியும். நான் தான் போட சொன்னேன். ஓ, போன காரியம் என்னாச்சு? வெரி சாரி, அந்த ரகசியத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப உங்களுக்கு நான் ஒரு பெரிய அதிசயத்தை காட்ட போறேன். மை காட் வெங்கடேஸ்வரா, நீங்க பாத்தீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஷாக்? என் வாழ்க்கையில ஷாக் எல்லாம் சாதாரணம். இது இன்ப ஷாக். இப்படி பிடிச்சா கொழுக்கிட்டே ஒரே மாதிரி பிடிக்கலாம். இப்படி பிடிச்சா புள்ளியார ஒரே மாதிரி பிடிக்கலாம். இப்ப நீ சொல்ல போற விஷயத்தை எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கலீங்க, காட்ட போறேன். Mr. Guru, meet Mr. Shankar, CID officer from Delhi. Mr. Shankar, meet Mr. Guru. He is your own brother. உங்க கூட பிறந்த தம்பி. நீ என் தம்பியா? Yes. See my face. Guru. Shankar. Guru. Oh, Shankar. Shankar. ஒரு தம்பி இருக்கிறதா? அம்மா இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நாம 2 பேரும் ட்வின்ஸுங்கிற விஷயம் அம்மாவுக்கே இன்னைக்கு காலையில தானே தெரியும். நம்ம அம்மாவை நீ பாத்தியா? இன்னைக்கு தான் பார்த்தேன். அவங்க எப்ப காஷ்மீருக்கு வந்தாங்க? திடீர்னு கல்யாணத்துக்கு வந்தாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐம் சாரி, நீ இருக்கிறது எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு அம்மா வந்து என்ன தன் பிள்ளைன்னு சொன்னோன்னே அங்க ஒரே குழப்பமாயி போச்சு. அப்புறம் டாக்டர் ஆண்டியில அவங்க தான் உண்மையை சொன்னாங்க. அதுக்குள்ள யாரோ கல்யாணத்துக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணி பாஸ்டடிய தலையில அடிச்சுட்டு அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க. மை காட் வெங்கடேஸ்வரா,
விதி ஆரம்பத்திலேயே அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சிருச்சு. இப்ப விரோதிங்க பிரிக்கிறாங்களே. அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கிறோம். சங்கர், வா போலாம். கமான் குரு.